வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிறகடி காசை நாடகத்தை பற்றி தான். அதில் இன்னைக்கு அந்த மீனா வந்து பணத்துக்காக இங்கே அலைகிறாப்புல ஒரு ஃபைனான்ஸ் செட்டப் கேட்க அவர் இல்லைன்ட்டாரு. அப்புறம் அவர் தங்கச்சிட்டு வந்து சொல்லும்போது தங்கச்சி நான் சேர்த்து வச்சிருக்கேன். தங்கச்சி வேலைக்கு போய் சேர்த்து வச்சிருக்காளாம். அக்கா வந்து பூ விற்கிறாளாம், மண்டப ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறாங்களாம். அவங்கக்கிட்ட 10,000க்கு மேலே இல்லையா. ஒரு நாள் வந்து செக்கு கிழிச்சு எதுக்கு எடுத்தாலும் செக்காக போட்டு கொடுத்தாங்க பணம் இருக்குன்னு. இப்போ பணம் இல்லைங்கிறாங்க. அவங்க சொன்னதை மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு நாடகத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுன்ற மாதிரி நாடகத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா முத்து வந்து கார் ஓட்டிட்டு போறாப்புல. கார் ஓட்டிட்டு போகும்போது அந்த அருண் கான்ஸ்டபிள் அவர் வந்து பிடிச்சிக்கிட்டு ஊதுங்கிறாப்புல. தண்ணி அடிச்சிருக்கியா ஊதுன்னா ஊதிட்டு போக வேண்டியதானே. அதெல்லாம் கிடையாது, நான் ஊத முடியாதுன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் வேற டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்து அவர் நீங்க ஊத சொல்லுங்க சார் நான் ஊதுறேங்கிறாப்புல. சரின்னு ஊதிட்டு போயிட்டு அங்கே போய் தண்ணி அடிக்கிறாப்புல ஒரு ஒயின் ஷாப்பில் உட்காந்து. அப்புறம் ஃப்ரெண்டை வர சொல்கிறாப்புல. வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது இப்போ நீ காரை ஓட்டுற நான் பின்னாடி உட்காந்து அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் இருக்கிற இடத்துக்கே வந்து வம்புழுக்கிறாப்புல. இந்த பாத்தியா இப்போ என்னை எப்படி பார்ப்போம், என்னை ஊத சொல்லு, நான் நிறைய குடிச்சிருக்கேன், இப்போ என் மேலே கேஸ் போட்டு பார்ப்போம் அப்படி இப்படின்னு சண்டைக்கு போகிறாப்புல. ஒருத்தன் வந்து ஊதுன்னு ஒரு கான்ஸ்டபிள் சொன்னா அதுக்காகவே குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சான விஷயம்தான். அவங்க இஷ்டத்துக்கு கதை எடுத்து நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. அது வேற, அது அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வீட்டில் போய் நான் தண்ணி அடிச்சுட்டு வந்து தெரிஞ்சிச்சா உனக்கு அப்படி இப்படி பொண்டாட்டி கூட பேசிட்டு என்ன சொல்றாப்லன்னா, ஆனா பொண்டாட்டி திட்டுறாப்புல, இப்படி தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கே உனக்கு வெக்கமாவே இல்லையாங்கிற மாதிரி. ஆனா அதுக்கு அவர் சொல்றாரு, உனக்கு திமிராகி போச்சு, எனக்கு இது எப்பவுமே சப்போர்ட் பண்ணல, நீ வந்து பணம் சம்பாதிக்கிற திமிரு உனக்கு, அதனாலதான் இப்படிலாம் பண்ற, என்கிட்ட இருந்தே பணம் இருக்குன்னு பாக்கெட்ல இருந்துலாம் பணத்தை அள்ளி கீழே வைக்கிறாப்புல. அப்புறம் மறுநாள் காலையில் இந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையும் கலெக்ஷன் பண்ணி காசு எடுத்துகிட்டு போகும்போது மாமியாக்காரி ஃபோன் பண்ணி அவள் வந்து மண்டபத்தில் பணம் கட்ட வந்துக்கிட்டு இருக்கா, அவகிட்ட இருந்து காசை பிடுங்கிட்டு அவளை தெருவில் விடு அப்படிங்கிற மாதிரி மாமியார் சொல்லுது. நல்ல மாமியார், நல்ல குடும்பம். இந்த மாதிரி குடும்பம் ஒரு 10 குடும்பம் இருந்துச்சுன்னா விலங்கு உருப்புட்டுரும் எல்லாமே. அந்த மாதிரி சொல்லி அந்த காசை பிடுங்கிட்டு போயிட்டானுங்க. அந்த பொண்ணு ரோட்டில் உருட்டி விட்டு போயிட்டானுங்க. அது ரோட்டில் உருண்டுக்கிட்டு கிடக்கு. திங்கக்கிழமை நீ என்ன எப்படி உருட்டுறானுங்கன்றதை நாளைக்கு திங்கக்கிழமை தான் பார்க்கணும். வணக்கம்.